பொதுமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நம்ம ஜிடிபிக்கு போயிருக்கோம். மக்கள் குறைதீர் முகாமில் போய் இந்த மருதவள பிரச்சனை பத்தி எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 20,000 மக்களுக்கு மேல கூடுற இடங்க இந்த பிரச்சனை வந்து போர்க்கால அடிப்படையில கொஞ்சம் அவசர கதியில இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் சார்பாக ரிக்வெஸ்ட் போட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியால இந்த நடந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சேன். 43,000 பேருக்கு மேல பாத்துருக்காங்க இந்த வீடியோ. இந்த விஷயம் ஆல்ரெடி வெளியில போயிடுச்சுங்க, கொஞ்சம் பண்ணி கொடுங்க, டெய்லி மண்ணல் படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவரு ஜாயிண்ட் கமிஷனர் வாயிலா மருதமலையோடைய இவர் டிஸ்ட்ரிக்ட் டெப்டி கமிஷனருக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மீன்வைல் நம்ம அங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம். இடப்பட்ட நாள் மருதமலையும் நான் ஒரு முறை போய் பார்க்குறேன், என்ன நடக்குது, அங்கே ஏதோ மாறி இருக்கா, ஏதோ மாற்றமா அப்படின்னு நம்ம நேர்லேயும் போய் ஒரு டைம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க சொல்லிட்டு ஒரு 30 நாள் டைம் கொடுப்போம். அப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு போகலாம். இந்த கோயில்ல நம்ம பர்மிஷன் வாங்கி இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே இதுக்கப்புறம் தான் பெரிய பிளானே இருக்கு. ஸோ இதை வச்சுதான் அடுத்த பெரிய திட்டம் எடுத்துட்டு போற தமிழ்நாட்டு லெவலில் எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வேலையை பண்ணணும். அதனால இந்த வீடியோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் டெய்லியும் 20,000 25,000 மக்கள் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் குறைஞ்சது கால் கெடுக்க நிக்கிறாங்க. எந்த ஒரு அவசியம் இல்லாம கால் கெடுக்க நிக்கிறாங்க. நம்ம அரசுகிட்ட கொண்டு போய் நம்மளோட கோரிக்கையை சொல்லும் போது தான் அரசு அதை நிவர்த்தி பண்ணும். நல்ல மூமெண்டா போயிட்டு இருக்குது. இந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கட்டும். நம்ம கரெக்டா நம்ம என்ன இலக்குக்காக இதை எடுத்து போனோமோ அந்த இலக்கு வந்து நிறைவேறும் வரை நிறைய பகிர்ந்துட்டே இருங்க. முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. முடியாத விமர்சனம் நிறைய பண்ண விமர்சனம் பண்றவங்களும் கூட நீங்க ஷேர் பண்ணிட்டு நிறைய விமர்சனம் பண்ணீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லி எங்களுடைய பார்வையில பாக்குறோம். அதனால நிறைய ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கும்.